தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே 10 தரமான பென்டன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனே நம்ம வில்கியாக்ஸை நம்ம பென்னை கதற விட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். குரோமஸ்டோன் ஏலியனா சேஞ்ச் ஆயிருந்த நம்ம பென்னை டிஃபீட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வாட்ச் கையில் வாங்க போன அந்த வித்தின் செகண்ட் கேப்பில் உடஞ்சு போன பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ஒட்ட வச்சு சும்மா மாசா டைமண்ட் நெட்டாக வந்து நிப்பாரு பாருங்க. அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். அதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலுமே சலிக்காது. அதுலேயும் வில்கியாக்ஸை டிஃபீட் பண்ணிட்டு சும்மா மாசா கெத்தா ஒரு லுக்கோட வந்து நிப்பாரு பாருங்க. அந்த மொமெண்ட்லாம் வேற லெவலில் இருக்கும். செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு வாங்க. செகண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி சொல்லணும்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் இதுவும் வில்கியாக்ஸை புழக்கப்பட்ட தருணம் தான். நம்ம ஆம்னிவர் சீரிஸில் நோ வாட்ச் பென் எபிசோடில் நம்ம நோ வாட்ச் பென்னுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வில்கியாக்ஸ் எல்லா பெண்ணையும் கூட்டு வந்து நிப்பாட்டிருப்பாரு. வில்கியாக்ஸ் அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணப்ப அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பென் 10,000 சேஞ்ச் ஆன ஃபியூஷன் ஏலியன் தான் அட்டாமிக் எக்ஸ். இந்த ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ் அண்ட் ஏலியன் எக்ஸ் ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏலியனா சேஞ்ச் ஆகிட்டு பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பஞ்ச் ஒன்று விட்டுருப்பாரு. அந்த பஞ்சு வேலை செஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. பட் அந்த எபிசோட் எண்டிங்கில் கேரம் போர்டு விளையாடுற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாரு பாருங்க வில்கியாக்ஸ் மூஞ்சில். அந்த சீனு தரமாக இருக்கும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இந்த 10 ஏலியனை பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் இந்த வீடியோ. சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைடா நான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், தேர்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே போவோமா? இதுவும் நம்ம லாஸ்ட்டாக பேசியிருந்தோம்ல அதே எபிசோடில் வர டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். நம்ம நோ வாட்ச் பெண்ணையும் நம்ம ரெகுலர் டைம்ல பார்க்குற அந்த பெண்ணையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம டாக்டர் பாரடாக்ஸ் மற்ற யூனிவர்ஸில் இருக்க பெண்ணெல்லாம் கூப்பிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்படி வரும்போது ஃப்ளையிங்கில் என்ட்ரி கொடுத்த நம்ம பென் 10,000 சேஞ்ச் ஆன ஒரு ஏலியன் தான் ஹோர்மங்கசூர். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் சீரிஸில் ரொம்ப வெயிட்டாக காட்டப்பட்ட ஃபோர் ஆர்ம்ஸையும் ஏலியன் ஃபோர்ஸில் ரொம்ப வெயிட்டாக காட்டப்பட்ட ஹியூமங்கஸோரையும் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்திருக்கும். நம்ம தலைவன் ஏரில் என்ட்ரி கொடுத்து ஏர்த்தில் ஒரு பஞ்சு ஒன்று வச்சிருப்பாரு பாருங்க. அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த ஏலியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கவும் செம்மையாக இருக்கும். கொஞ்ச நேரமாகவே நம்ம வில்கியாக்ஸை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கோம். ஒரு சேஞ்சுக்கு நம்ம தலைவன் பென்டனை பொழக்கலாமா? ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபோர்த்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பென்னு புழக்கப்பட்ட தருணம் தான். அல்டிமேட் சீரீஸில் நம்ம ஆல்பிடோ ஃபர்ஸ்ட் டைம் அல்டிமேட் ஹியூமங்கஸூராக சேஞ்ச் ஆகிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமங்கஸூர் டு அல்டிமேட் ஹியூமங்கஸூர் சேஞ்ச் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். ஆப்போசிட்டில் ஹியூமங்கஸூராக மாறி இந்த நம்ம பென்னை வெறும் 10 செகண்டில் அடித்து பாக்கெட்டில் போட்டு போயிருப்பான் ஆல்பிடோ. பென்னு அடி வாங்குறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருந்த பவர் இருக்குல்ல, அது வேற லெவலில் இருக்கும். அடுத்த ஏலியனை பற்றி பார்ப்போமா? இது 5வது ஏலியன் இல்லை, யாருக்கும் 5வது ஏலியன். பயம்னா என்னன்னே தெரியாத நம்ம ராத்தோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் என்னமோ மொக்கையாக தான் இருக்கும். பட் தலைவன் அந்த எபிசோட் ஃபுல்லாக ஆம்னிட்ரிக்ஸ் பண்ண கோளாறுனால ராத்தாவே ஸ்ட்ரக் ஆகி நின்றுப்பான். அந்த எபிசோட் ஃபுல்லாக தலைவனோட ஸ்லாங்கு பாடி லாங்குவேஜ்லாம் வெறித்தனமாக இருக்கும். அதுவும் லாஸ்ட்டில் அந்த ஜெயிண்ட் ஏலியனோட மூஞ்சை பிடிச்சி சண்டைக்கு போகிற சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். நம்ம வில்கியாக்ஸை நம்ம பெண்ணு புழக்கிறதுல கொஞ்சம் கேப் விட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 6th டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அகைன் நம்ம வில்கியாக்ஸை நம்ம பெண்ணு புழக்க போகிறாரு. சாரி தூக்கி போட்டு பந்தாண்டம் மட்டும் தான் பார்க்க போகிறோம்.